So first of all, very important subject is fluid mechanics and hydraulics. So in this session, we are going to handle the subject called fluid mechanics and hydraulics. Okay? So basically, what are the subject which is coming under water resource engineering is fluid mechanics and hydraulics, and then irrigation engineering, hydrology, and groundwater engineering. So these are all the types of subjects coming under the water resource engineering, right? And so let's move on to the first subject called fluid mechanics and hydraulic machines. Okay? So these are all the important table of contents which is coming under our topic called fluid mechanics. The first one is properties of fluids, fluid statics. What is the fluid flow, and what is fluid kinematics, and what is fluid dynamics, continuity equation, momentum equation, and energy equations, dimensional analysis, and the laminar and turbulent flow through pipes. So this is nothing but flow through pipes, and then boundary layers, open channel flow, turbines and pumps. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா fluid mechanics நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இதிலிருந்து கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரேதர் தேன் எனிதிங். இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு 5 கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 கேள்வியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்லேருந்து கம்பல்சரி வந்து கேட்டுருவாங்க. பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, இதுவும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியாஸ் ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது அதே மாதிரி. ஸோ இந்த ஸ்டாட்டிக்ஸு, கினமேட்டிக்ஸு, டைனமிக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி டைப் கொஷின்ஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ், இதுலேருந்து 1 or 2 கொஷின் டைமென்ஷனல் அனாலிசிஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா இவங்களா. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ, ஸோ ட்ரெபிசாய்டலு, ரெக்டாங்குலரு, இந்த மாதிரியான ஒரு சில மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணின கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ ஓப்பன் சேனல் ஃப்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ப்ராப்ளம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோஸில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் இஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி டைப் ஆஃப் டாபிக். அண்ட் தென் டர்பைன்ஸ் அண்ட் பம்ப்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் டாபிக், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். இந்த டெர்மினாலஜிஸ் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ளூயிடு, அதாவது வந்து கேஸாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, ஆயில் லிக்விட் எல்லாமே வந்து ஃப்ளூயிடில் தான் வந்து சேரும். அதே மாதிரி வந்து கேஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடில் வந்து சேரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது, அல்லது ஒரே இடத்துல வந்து ஸ்டாட்டிக்காக நிற்கிது. ஓகேங்களா? அந்த கண்டிஷன்ஸில் வந்து அந்த ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலேயோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்னாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே டிஃபார்ம் பண்ணிக்குது. அந்த டிஃபார்ம் ஆகுறதன் மூலமாக ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எனர்ஜி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தேவைகளை வந்து செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு காம்பேக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் ஃப்ளூயிட் டிஃபார்ம்ஸ், ஸோ இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதன் காரணமாக ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகுது. டிஃபார்ம் ஆகுறதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எனி ப்ராப்பர்ட்டி தட் மே பி சேஞ்ச். ஸோ இதில் குறிப்பிடப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும், அல்லது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அச்சீவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் மூலமாக ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அதை ஃபார்முலேட் பண்ணும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஃபார்முலேட் பண்ணுறதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப் பர்பஸ் நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளூயிடில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், அந்த ஃப்ளூயிட்னால ஏற்படக்கூடிய விளைவுகள், அந்த ஃப்ளூயிடினுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஃப்ளூயிடினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் அந்த கம்ப்ளீட் சப்ஜெக்டே வந்து த்ரூ அவுட்டாக ரன் ஆகும். Okay, so first of all, these are the properties, main important properties that is majorly concentrating on exams.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. ஸோ நமக்கு தெரியும், ஸோ டென்சிட்டி இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஃப்ளூவிட். ஸோ வாட் இஸ் டென்சிட்டி? ஸோ டென்சிட்டி அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இட் இஸ் அ ஃபார்முலா. டென்சிட்டி ரோ is equal to mass by volume. Density is equal to mass by volume. So density rho is equal to mass by volume. Okay. அப்போ இதனோட யூனிட் என்ன? அஃப்கோர்ஸ் மாஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஜி. ஓகே, மாஸ் வந்து கேஜி யூனிட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்கும் போது நமக்கு நியூட்டன் யூனிட்டாக இருக்கும். ஸோ மாஸ்னா கேஜி, வெயிட்னா நியூட்டன். ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ வெயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே அது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகேங்களா? ஸோ மாஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேஜி. ஓகே, ஸோ கேஜி. வால்யூம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மேபி இதர் சென்டிமீட்டர் கியூபாக இருக்கலாம், மீட்டர் கியூபாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஸோ வால்யூம் இட் ஷுட் பி இன் கியூபிக். அப்போ இது வந்து மீட்டர் கியூப். ஸோ கேஜி பர் மீட்டர் கியூப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டியினுடைய ஈக்குவேஷன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலான்னு நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த இதில் பாருங்கள், டைமென்ஷனல் அனாலிசிஸ்ன்னு ஒன்று பார்த்துருக்கோம். டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம இந்த டாப்பிக்கையும் நம்ம இதிலே கவர் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி அப்படின்னு வரும்பொழுது, ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டென்சிட்டி நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கேஜி அப்படின்னா இது வந்து மாஸ். ஸோ மாஸ் அப்படின்றது நம்ம எம்னு எழுதலாம். டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லென்த் எல்லுன்னு நோட் பண்ணணும். அதே மாதிரி செகண்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மெஷர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டைம் அது வந்து டி, மாசு, வெயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்மு, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது அதாவது மீட்டர் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தில் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போது கேஜின்றது வந்து பார்த்திங்கன்னா மாஸில் வருது. ஸோ எம்னு எழுதிடலாம். அந்த பார்த்திங்கன்னா இது வந்து வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கியூபில் வருது. ஸோ மீட்டர் அப்படிங்கும்போது லென்த் மெஷர் பண்ணுது. ஸோ அப்போ வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா கியூப் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ எம் அப்படின்றது வந்து 1. ஸோ எம் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ சிம்பிளாக எம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ திஸ் வில் பி தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டென்சிட்டி. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டென்சிட்டி ரோ ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும் இல்லையா, என்னது? ஸோ 1000 kg per meter cube. So 1000 kg per meter cube. And then what of air at 20 degrees Celsius. ஸோ இதே வந்து காற்று at 20 degrees Celsius அப்படின்னு வரும்பொழுது அஃப்கோர்ஸ் இட் இஸ் 1.24 kg per meter cube. ஸோ ஏர் வில் பி 1.24 kg per meter cube. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டியோடைய முக்கியமான விஷயங்கள். ஓகே, அண்ட் தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஸ்பெசிஃபிக் வெயிட். செகண்ட் திங், ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ வாட்ஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் வெயிட்? ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் weight density. Okay, so it is nothing but weight density W, which is equal to weight of a fluid by volume of a fluid. So weight of fluid by volume of fluid. So weight of fluid divided by volume of a fluid. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட எக்ஸனுடைய ரேஷியோ. ஸோ அப்போ weight of a fluid, which is nothing but mass into gravity. ஸோ நமக்கு தெரியும் weight is equal to mass into gravity. Therefore weight is equal to mass into gravity. Then volume of a fluid, so we know that volume of a fluid which is a volume. ஓகேங்களா? ஜென்ரலாகவே வந்து இது வந்து வால்யூமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபிசிக்கல் யூனிட் அதாவது பார்க்கும்போது வெயிட் அப்படிங்கும்போது நமக்கு வெயிட்டோட யூனிட் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், முதல்ல சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன்? நியூட்டன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் வச்சுக்கோங்க, மாஸ்னா கேஜி, வெயிட்னா வந்து யூனிட் நியூட்டன். அண்ட் தென் வந்து வால்யூம் முடியும்போது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் கியூப், மீட்டர் கியூபாக இருக்கலாம், சென்டிமீட்டர் கியூபாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் வில் பி ஜென்ரல் ஃபிசிக்கல் யூனிட். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டி நம்ம எழுதலாம். ஸோ எம் இன்ட்டு ஜி பை வி அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணும் பொழுது அஃப்கோர்ஸ் we can get that. Okay, so here
நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்காக அந்த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட்ன்றது பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டு கிராவிட்டின்னு பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ டிவைடட் பை வால்யூம் வந்து நம்ம V அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து வெயிட். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம்ங்கிறது என்ன, டென்சிட்டி. முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, மாஸ் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. அப்போது W இஸ் ஈக்குவல் டு ρg அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி தெரியும் ரோவோட யூனிட் என்னன்னு முன்னாடியே போன இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரோவோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் kg per மீட்டர் கியூப்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இன்ட்டு கிராவிட்டி வந்து கிராவிட்டி யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியுடைய யூனிட். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதனுடைய யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரும் இதில் ஒரு மீட்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது kg பை மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணும் பொழுது அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கேஜிங்கிறது மாஸ், எம் ஸ்கொயர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா L2, செகண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டைம். ஸோ இட் இஸ் ஆல்சோ T2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேங்களா? இதை நம்ம எழுதணும், இதை நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ த டைமென்ஷனல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ML - 2 T - 2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்பெசிஃபிக் வால்யூம். வாட்ஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் வால்யூம்? ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ ஃப்ளூயிட் பை மாஸ் ஆஃப் அ ஃப்ளூயிட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் பை mass of fluid. As it's volume of a fluid by mass of a fluid. Okay, so volume V by M அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூபு, மீட்டர் கியூபு, மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஜி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜென்ரலான யூனிட். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலி இட் இஸ் யூஸ்ட் இன் கேஸஸ். கேஸஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். அப்போது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு வரும்பொழுது ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னா 0.78 மீட்டர் கியூப் பர் கேஜி. ஸோ 0.78 மீட்டர் கியூப் பர் கேஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பாருங்கள், இது மீட்டர் கியூப் பர் கேஜி அப்படின்னு இருக்குது. அப்போ ஜென்ரலாக நம்ம கேஜி பர் மீட்டர் கியூப் நம்ம டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கேஜி பர் மீட்டர் கியூப்னு நம்ம பார்த்தோம். அப்போ இது அதோட என்னவா இருக்குது, ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போது ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டென்சிட்டி. அவ்வளோதான். ஓகேங்களா? இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெசிஃபிக் வால்யூமுடைய கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்ம சின்ன வயசு ஃபிசிக்ஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்துருக்கோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ யூனிட், இதுக்கு யூனிட் கிடையாது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டே கிடையாது. சரி, ரைட், ஓகே. அப்போ இதோட ஃபார்முலா என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். வெயிட் டென்சிட்டின்னா என்ன, ஆப்வியஸ்லி ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேங்களா? வெயிட் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் இல்லையா முன்னாடியே. ஸோ வெயிட் டென்சிட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட கண்டிஷன். ஸோ வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஸோ தண்ணியுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வாட்டர் ஷுட் பி அட் 4 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்லிபிரியமாக இருக்கும். அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்ன சொல்கிறது கம்பேரிட்டிவ்லி we can determine the fluid specific gravity in terms of weight density of water. ஓகேங்களா? இதுதான் வந்து அதனுடைய விளக்கம். ஓகே, அடுத்தது வந்து பார்க்கும்போது கம்ப்ரெசிபிலிட்டி அண்டு பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அஃப்கோர்ஸ் பல்க் மாடுலஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் செஷன்லேயே பார்த்துருக்கோம். பல்க் மாடுலஸ் வந்து K, which is nothing but change in pressure. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ் எனிதிங். அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா. அதேமாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வந்து அது வந்து ப்ரெஷர், ஓகேங்களா. ஸோ நம்ம எஸ்ஒஎம்ஐ பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம், இன்டர்னல் ஃபோர்ஸ் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஜென்ரல் டெர்மினாலஜின்னு வரும்பொழுது வி ஹாவ் டு டிஸ்கஸ் ஆன் ப்ரெஷர். அப்போது சேஞ்ச் இன் ப்ரெஷர், இந்த இடத்துல ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ். அப்போது கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன அப்படின்னு வரும்பொழுது இன்வர்ஸ் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி பீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் பல்க் மாடுலஸ், ஓகேங்களா. ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா compressibility. So these are the important terminologies that we need to know about compressibility and bulk modulus, ஓகேங்களா. ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா டியூரிங் அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ இட்ஸ் occurs during adiabatic compression. So adiabatic compression, which means it's without transferring heat and mass. Without transferring heat and mass, it starts compresses, known as adiabatic compression சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள். அண்ட் தென் வந்து ரொம்ப இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒன்று, அதுக்கு அடுத்தது விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலாரிட்டி. இந்த 4 கேள்விகள் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து மோஷனில் இருக்குது. இஃப் அ ஃப்ளூயிட் இஸ் இன் மோஷன், த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அக்கர்டு இன்சைட் தி ஃப்ளூயிட் இஸ் நோன் அஸ் விஸ்காசிட்டி. அதாவது ஒரு தண்ணியோ ஃப்ளூயிடோ ஒரு ஆயிலோ போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு பைப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகளுக்கும் இன்னொரு ஃப்ளூயிட் பார்ட்டிகளுக்கும் இடையில் உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி. ஸோ இட் இஸ் அன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் அன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஓகே. இப்போது விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி. கினமேட்டிக் விஸ்காசிட்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி. கினமேட்டிக் விஸ்காசிட்டி அண்ட் டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ ஜென்ரல் டைனமிக் விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்னு சொல்லுவோம். கினமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து நீட்டா, நியூ அல்லது நீட்டா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது டைனமிக் விஸ்காசிட்டி மியூ அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வந்து பையனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப வித்தான் அடிக்கடி கேட்குறாங்க, பாஸ்கல் செகண்ட். ஸோ ரொம்ப முக்கியம், இது வந்து பாஸ்கல் செகண்ட். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி மியூ அப்படிங்கும்போது பாஸ்கல் செகண்ட். அப்படி இல்லைன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், இது வந்து டைனமிக் விஸ்காசிட்டியோடைய யூனிட். ஓகே. இப்போ இதில் கினமேட்டிக் அப்படின்னு வரும்பொழுது, கினமேட்டிக்னாவே ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நார்மல் டைனமிக் டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ மியூ பை பி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டியினுடைய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ மியூ பை பி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் என்ன, என்னோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற விஷயத்தில் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அல்லது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ். ஸோ கினமேட்டிக் வந்து இன்னொரு யூனிட் வந்து என்னென்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்டோக்ஸ் இஸ் ஆல்சோ a kind of unit which is coming under kinematic viscosity, ஓகேங்களா. இது வந்து பாஸ்கல் செகண்டு அல்லது நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் பாஸ்கல், ஓகேங்களா. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது பாஸ்கல், செகண்டுங்கிறது இந்த செகண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்படுற யூனிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் ஸ்டோக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியினுடைய முக்கியமான விஷயங்கள், ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி சர்ஃபேஸ் டென்ஷன். Yes, of course, surface tension. What's meant by surface tension?
அதாவது சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு டென்ஷன் ஃபோர்ஸஸ், ஒரு அன்அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட என்ன அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி which resist the tensile stress அப்படின்னு சொல்லலாம். ஸோ as a definition it's a kind of property of a fluid which resist tensile stress, which resist tensile stress. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ் வந்து வருது, ரெயின் ட்ராப்ஸ் மழைத்துளி வந்து வருது. பட் ஆனால் அது வந்து ரவுண்டாக ஸ்பெரிக்கலாக தான் நமக்கு கீழே வரும்போது வரும். நீங்கள் தண்ணியே எப்படி விட்டீங்க அப்படின்னாலும் ஸ்பெரிக்கலாக ஸ்பியராக வந்து மாறிடும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் அக்கர்ட் பை தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கல், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ட்டிக்கல் இப்படி இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று இது உள்ளே இழுத்துக்க ஆரம்பிக்கும். ஒன்னோட ஒன்று பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் அட்ராக்ஷன் மூலமாக ஒன்னோட ஒன்று இழுத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஸ்டார்ட் குரூப்பிங் லைக் சர்க்கிள், இப்படி சர்க்கிளாக குரூப் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகிறத சுற்றி ஏற்படக்கூடிய ப்ரெஷர் காரணமாக, ஓகேங்களா, அந்த ப்ரெஷருக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் அடசிவ் ப்ரெஷர்னால வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் பவுண்ட் அண்ட் ஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷேப். அதான் அந்த ஒரு கான்செப்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மழைத்துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து கீழே விழுது. ஸோ இந்த கான்செப்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேபிலாரிட்டி அப்படின்னு வரும்பொழுது இட் இஸ் நத்திங் பட் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்விட், ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல அப்படின்ற பட்சத்தில் எங்கே வேணாலும். இப்போது கேபிலரி ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேபிலரின்றது ஒரு சின்ன சின்ன துளைகள், அந்த துளைகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேல் எழும்பும் அல்லது கீழிறங்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி நட்டு வைக்கிறோம், அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ரூட் மூலமாக வந்து உறிஞ்செடுக்குது இல்லையா. அப்போ உறிஞ்செடுக்கும்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேபிலரி ஆக்ஷன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலெழும்பி அந்த ரூட்டுக்கு போய் ரூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியின் மூலமாக தான் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சப்படுகிறது. ஸோ அந்த தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த மீடியமில் நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு ஃபனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபனலை வந்து ஈரமாக்கிடும். என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடசிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் தண்ணியையும் அடசிவ்னஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒட்டும் தன்மை அதிகமாகி கொஹஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ஒட்டிக்கும். இதில் மெர்க்குரியாக இருக்கும்போது அடசிவ்னஸ் கம்மியாக இருக்கும், கொஹசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெசல் அந்த ஃபனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேபிலாரிட்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஜென்ரலி டிஸ்கஸ்ட் ஆன் ஆர் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் அதிகப்படியான எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அனதர் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நார்மலான தண்ணியாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு 19 சொல்லியாச்சு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால்குலேஷன்ஸையும் அல்லது ஒவ்வொரு மெக்கானிசத்தையும் நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இமேஜினேஷன்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். எந்தெந்த ஃப்ளூயிட் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அச்சீவ் பண்ணுது, ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்பெஷலைசேஷனை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பிரியும், ஓகேங்களா. ஸோ அதன் பேஸ் பண்ணி இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட். இந்த 2 ஃப்ளூயிடை பற்றின கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன, ரியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி வந்து ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அன் இமேஜினரி ஃப்ளூயிட். It is an imaginary fluid and then incompressible.
ஜென்ரலாகவே நம்ம ஃப்ளூயிடை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண முடியாது. இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணி தான் அதில் பிடிக்க முடியும். 1 லிட்டர் தண்ணி எக்ஸஸான 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்ற நேச்சர். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இட் ஹேஸ் நோ விஸ்காசிட்டி. இட் ஹேஸ் நோ விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளூயிட். ரியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து சேம் இமேஜினரினா சேம் இமேஜினரி, சேம் இன்கம்ப்ரெசிபிள், பட் இட் ஹேஸ் விஸ்காசிட்டி. இட் ஹேஸ் விஸ்காசிட்டி. இட் ஹேஸ் விஸ்காசிட்டி. Okay. And then third one, Newtonian fluid. Okay. Newtonian fluid அப்படின்னா நார்மலி fluid deforms under shear stress அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம் the fluid deforms under shear stress அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா the fluid deforms is inversely proportional to viscosity, which means the fluid வந்து பார்த்தீங்கன்னா deforms inversely proportional to viscosity. இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. fluid deformation வந்து பார்த்தீங்கன்னா which is inversely proportional to viscosity. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம shear stress சொல்லியிருப்போம் இல்லையா, that shear stress, consider this shear stress which is directly proportional to shear strain, which is directly proportional to shear strain. So shear strain. So that is இந்த கண்டிஷன் எப்போ அச்சீவ் பண்ணுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோனியன் ஃப்ளூயிட். ஜென்ரலாக வந்து ஹூக்ஸ்லாம் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்ற கண்டிஷன் எப்போ வருது, அந்த ஒரு ஃப்ளூயிடுக்கு வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், இட் இஸ் அதோட வைஸ் வர்சா, இட் இஸ் நாட் ப்ரொபோஷனல். இட் இஸ் நாட் ப்ரொபோஷனல். ஓகேங்களா? இட் இஸ் நான் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் பிங்கம் பிளாஸ்டிக். ஸோ பிங்கம் பிளாஸ்டிக் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். பிங்கம் பிளாஸ்டிக். ஸோ பிங்கம் பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். ஸோ ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கம் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஜென்ரலி வந்து இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இதனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் விச் இஸ் மோர் தேன் ஈல்டு வேல்யூ, விச் இஸ் மோர் தேன் ஈல்டு வேல்யூ, which is more than yield value. So shear stress is which is more than yield value and directly proportional. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேனாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கம் பிளாஸ்டிக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிங்கம் பிளாஸ்டிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். ஸோ பிங்கம் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சீவேஜ், க்ரீம், டூத் பேஸ்ட்டு, நுரை மாதிரி வரக்கூடிய எல்லாமே டூத் பேஸ்ட் வரும், சீவேஜ். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கம்மிங் அண்டர் பிங்கம் பிளாஸ்டிக்ஸ். அதே மாதிரி சூடோ பிளாஸ்டிக்னு ஒரு நேச்சர் இருக்குது. பிங்கம் பிளாஸ்டிக் மாதிரியே சூடோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. ஸோ சூடோ பிளாஸ்டிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பாலிமர், பெயிண்ட்டு, பாலிமர்ஸு, பெயிண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான fluids which is going to discuss in the fluid mechanics. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் அச்சீவ் ஆகிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மெக்கானிசமாக வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம், ப்ரெஷர் ஆஃப் லிக்விட்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜென்ரலி நமக்கு ப்ரெஷர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை ஏரியா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரிங்களா? அதான் ஜென்ரலாக வந்து ப்ரெஷர். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ரெஷர் முதல்ல இருக்குது. அந்த 3 விதமான ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான ஒரு
கேள்வியாக இருக்குது. அதை தாண்டி இதில் ப்ரெஷரில் வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர் which can be equal to atmospheric pressure plus gauge pressure. இவ்வளோதாங்க. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னாவே போதும், ஒரு கொஷின் நிச்சயமாக அதில் வந்துடும். ப்ரெஷர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா இதுலேருந்து மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ நார்மல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நார்மலாக த்ரூ ஓவர் அட்மாஸ்பியருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சுவல் பாயிண்ட், இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ரெஷர், அதாவது நார்மல் ப்ரெஷர்னு வச்சுக்கலாம் இதை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ரெஷர், அது வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ காஜ் ப்ரெஷர்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஸ்கேல் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு ஸ்கேல் நம்ம இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட ஸ்கேல். ஓகேங்களா? இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கீழே இருக்கு, இஃப் இட் இஸ் கம்மிங் பிலோவாக இருந்ததுன்னா அது வந்து வேக்கம். தெரியும் இல்லைங்களா? ஜென்ரலாக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்று போயிடுச்சுனாவே அது வேக்கம்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பிலோ போச்சுன்னா அது வந்து வேக்கம், அபவ் போச்சுன்னா அது வந்து காஜ் ப்ரெஷர். இது வந்து வேக்கம் ப்ரெஷர். ஓகேங்களா? அபவ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் போச்சுன்னா காஜ் ப்ரெஷர், இதுதான் காஜ் ப்ரெஷர். பிலோனா வேக்கம் ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ப்ரெஷர்னுடைய டெஃபனேஷன். ஸோ ஜென்ரலாகவே ப்ரெஷர் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் கேன் பி மெஷர்டு பை யூஸிங் நானோமீட்டர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் காஜஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா instruments which is used for, or devices which is used for determining the pressure. நீங்களா பர்டிகுலர் பாயிண்ட்ல மேனோமீட்டரில் கண்டுபிடிக்கலாம், மெக்கானிக்கல் காஜஸில் வந்து கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு தான். இதில் மேனோமீட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், மெக்கானிக்கல் காஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ். வாட்டரோட ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது மேனோமீட்டரில், கேஸோட ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் காஜ். அப்போது மெர்க்குரி அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ மெர்க்குரி இட் ஹேஸ் நோ வேப்பர் ப்ரெஷர். மெர்க்குரி ஹேஸ் நோ வேப்பர் ப்ரெஷர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அனதர் திங், fluid statistics. Yes, fluid statistics. ஸோ fluid statistics அப்படின்னு வரும் பொழுது ஜென்ரலாகவே நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இட் ஹாஸ் நோ மூமெண்ட். ஸோ த fluid has no movement. So then that position is known as fluid statistics. ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ மூமெண்ட்டே இல்லாத சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை வந்து அந்த ஃப்ளூயிட் அச்சீவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னம்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஸோ இது ரெண்டையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ஹவு டு டிட்டர்மைன் டோட்டல் ப்ரெஷர், ஹவு டு டிட்டர்மைன் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இஃப் a surface அல்லது if a body is immersed inside a water. If a body immersed, ஓகேங்களா, immersed in fluid. ஓகேங்களா? if a body is immersed in fluid, அது ஸ்டாட்டிக்காக இருக்கும்பொழுது அந்த பாடி வந்து ஸ்டாட்டிக்காக தான் உள்ளே இருக்குது, எந்த மூமெண்ட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் பாடியில் ஏற்படக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ ஏற்படுது, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எவ்வளோ ஏற்படுது.